இளைஞரணி நிர்வாகியின் இல்லத்திற்கு திடீரென சென்ற விஐபி. தக்க சமயத்தில் சென்று ஆறுதல் வார்த்தைகளை கூறிய டெப்யூட்டி சிஎம். தன் கட்சிக்காக உழைத்த நபரின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறிய காட்சிகள். நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் ஊராட்சி முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினரான நாகை மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் போன்ற பொறுப்புகளில் வசித்தவர் கே. பன்னீர்செல்வம் கடந்த நவம்பர் மாதம் 27 மறைஞ்ச நிலையில நாகூர் ஹனிஃபா நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில கலந்துக்க வந்த தமிழக துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறைந்த கே. பன்னீர்செல்வம் வீட்டிற்கு போய் அவங்க மனைவி குழந்தைகளுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கியிருக்காரு. இந்த நிகழ்வுல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்துகிட்டது குறிப்பிடத்தக்கது.